சிவபெருமானும் விஷ்ணு வடிவத்தில் இருக்கும் மோகினிக்கும் ஒரு அழகான குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தையை பம்பை நதிக்கரையில் விட்டுவிட்டு செல்கிறார்கள். அவ்வழியே வந்த ராஜசேகரன் எனும் அரசன் அந்த குழந்தையை பார்க்கிறார். தனக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை காரணத்தால் அந்த குழந்தையை எடுத்துச் செல்கிறார். குழந்தை கழுத்தில் ஒரு மணி இருந்ததால் மணிகண்டன் என்று பெயரிட்டு அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார். ஆனால் ராணிக்கோ ஐயப்பனை சுத்தமாக பிடிக்கவில்லை. சிறு வயதிலிருந்து ஐயப்பனை அரசர் மிகவும் அன்பாக வளர்த்து வந்திருந்தார். ஐயப்பன் மீதுள்ள அன்பின் காரணத்தால் அடுத்த வாரிசு ஐயப்பன் என்று அரண்மனைக்கு தெரிவிக்க இருந்தார். இந்த செயலை கேட்டதும் மகாராணிக்கு கடும் கோபம் ஏற்பட்டது. அதனால் ஏதாவது சூழ்ச்சி செய்ய வேண்டும் என்று நினைத்தார். தனக்கு உடல்நிலை சரியாக வேண்டும் என்றால் புலிப்பாலை கொண்டு வந்தால்தான் சரியாகும் என்று நாடகமாடினாள். இதை கேட்டு அரசருக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்பொழுது ஐயப்பன் அங்கு வந்து, நான் அம்மாக்காக காட்டுக்கு செல்கிறேன் என்று சென்றார். அங்கு சென்று தன் அவதாரத்தின் நோக்கமான மகிஷி என்னும் அரக்கியை வென்றார். பிறகு தன் தாய் குணமாக வேண்டும் என்று காட்டுக்குள் சென்று புலிப்பாலை கொண்டு வந்திருந்தார் ஐயப்பன். இந்நேரம் ஐயப்பனை புலி கொன்றிருக்கும் என்று நினைத்து கொண்டிருந்த ராணி ஐயப்பன் புலிகளுடன் அரண்மனைக்கு திரும்பி வந்தார். இதனை கண்டு அனைவரும் வியந்து போனார்கள். ராணியும் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார். தான் வந்த காரியம் முடிந்தது என்று ஐயப்பன் கூறியதும் அரசன், மகனே, உன் வீரமும் தர்மமும் மக்களை உதவ வேண்டும் என்று உனக்கு ஒரு கோயில் கட்ட விரும்புகிறேன் என்றார். ஐயப்பன் பம்பை மலையை நோக்கி தன் வில்லை எய்தினார். அங்கே என் தரிசனம் கிடைக்கும் என்று கூறினார் ஐயப்பன். அந்த இடம்தான் இன்று சபரிமலையாக போற்றப்படுகிறது.